மத்தேயு 27 அதிகாரம் 4-5 வசனங்கள் இதுமாக சொல்கிறது. Matthew chapter 27 verse 4 and 5. இங்கே யூதாசை குறித்து பார்க்கிறோம். Here we can see about Judas. அவனுடைய பேர் அவிசுவாசி அல்ல. His name is not unbelief. காயினும் அவிசுவாசி அல்ல. Cain also is not an unbelief. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். All are the children of God. ஆனால் அவருடைய கேரக்டர், குணாதிசயத்திலே அவிசுவாசம் வந்ததனால, but in his character when the unbelief came, இருதயத்துக்குள்ள அவிசுவாசம் வந்ததனால, when the unbelief come in his heart, விசுவாசத்தினால் வரக்கூடிய பயபக்தியிலிருந்து அவிசுவாசத்துக்குள் சென்றதனால, பயபக்தியை இழந்ததனால, because he walked away from the faith and walked into the unbelief, தன் சகோதரனாய் ஆபேலை கொன்று போட்டான். he killed his own brother Abel. அவிசுவாசம் வருவது ஆபத்தை விளைவிக்கிறது. When you come into unbelief, there is dangers in our life. விசுவாசம் ஒழிந்து அவிசுவாசம் மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்போது செய்யத்தகாததை செய்து விடுகிறான். When faith goes away from our life, when the unbelief come, we do the things which we are not supposed to do. ஒரு விசுவாசியாக இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவிசுவாசம் வரும்போது உலகத்திலே உள்ள பாவிகளும் பரதேசிகளும் செய்யாத கொடூரமான காரியங்களை செய்து விடுவார்கள். When a believing person walked into an unbelieving life, he will do the things which you are not supposed to do.